தளபதியோட ஜனநாயகன் படத்துல இருந்து லேட்டஸ்டா ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில ஒரு பயங்கரமான வரவேற்பு கிடைச்சிருக்கு. தளபதி இப்போ அரசியல்ல தீவிரமா செயல்பட ஆரம்பிச்சிருக்காரு. சோ அவரோட அரசியல் என்ட்ரிக்கு ஏத்த மாதிரி இந்த படத்தோட டைட்டிலும் பாத்தீங்கன்னா இருக்கு. நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பகவான் கேசரி படத்தை தான் ரீமேக் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. ஆனா இப்ப ரிலீஸ் ஆயிருக்க போஸ்டர்ஸ் வச்சு பார்க்கும்போது அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் சுத்தமா சம்பந்தம் இல்ல. ஒரு புது சப்ஜெக்ட்ல தான் தளபதி நடிக்க போறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுவும் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் கதையா இந்த படம் உருவாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டைரக்டர் ஹச் வினோத் இந்த படத்தோட கதையை தளபதி கிட்ட சொல்லும் போது தளபதி என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னா, என்னதான் இந்த படம் அரசியல் கதையா இருந்தாலும் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரசிக்க கூடிய வகையில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வினோத் கிட்ட சொல்லி இருக்காராம். சோ ஹச் வினோத்தும் தளபதி சொன்னதுக்கு ஏத்த மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எல்லாம் உள்ள ஆட் பண்ணிருக்காங்களாம். அதாவது சங்கரோட முதல்வன் படத்துல எப்படி ஒரு வித்தியாசமான அரசியலை நம்ம பார்த்தோமோ அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு கதைகளமா இந்த ஜனநாயகன் படம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்படிப்பட்ட சூழல்ல இன்னொரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, தளபதி இந்த படத்துல 2 பாடல்கள் பாட போறாராம். ஏற்கனவே தளபதி கோட் படத்துல 2 பாடல்கள் பாடி இருந்தாரு. சோ அதே மாதிரி இந்த படத்திலயும் தளபதி 2 பாடல்கள் பாட போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அந்த 2 சாங்ஸையுமே அனிருத் எப்படி ரெடி பண்ண போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.